வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு எழுத்துகளும் ஜீவன் உள்ளது. அது நம்மை வழிநடத்தும். அதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று. அவன் ஒரு ஆட்டிடையனாய் இருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது பிரியப்பட்டிருந்தான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே அவன் பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். அப்படி அவன் துதிக்க ஆரம்பித்ததினால அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை தேவன் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல அவன் வைத்த பிரியம், ஆண்டவருடைய வேதத்தின் மேல அவன் வைத்த பிரியம் அவனை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் தெரிந்தெடுக்க வைத்தது. இன்றைய நாளிலும் கூட நாம் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருப்போமேயானால் நம்மை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் நிறுத்துவார். அவருடைய வேதத்தை சுமக்கிறவர்கள் ஒருவரும் வீழ்ந்து போனது இல்லை. அவருடைய வேதத்தை தன் கரத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை பற்றி இறுக பிடித்தவர்கள் தாழ்ந்து போன